மக்களே வணக்கம். ஒருவர் விவிலியத்தை நன்கு அறிந்திருந்தால் மாத்திரமே கிறிஸ்துவை நன்கு அறிந்து கொள்ள முடியும். காரணம், விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்ற எரோனிமஸின் கூற்று இங்கே தெளிவுபடுத்துகிறது. மேலுமாக, விவிலியம் என்பது மீட்பின் வரலாறு, இறைவன் இந்த உலகுக்கு செய்ய இருந்த மீட்பு திட்டத்தை குறித்தான, அதுவும் கிறிஸ்துவின் வழியாக இறைவன் செய்ய இருந்த மீட்பு திட்டத்தை குறித்து மிக தெளிவாக வெளிப்படுத்துவது இந்த விவிலியமாக இருக்கிறது. அதை அறிந்து கொள்வது நமது கடமையாகவும் இருக்கிறது. ஆகவே 40 நற்காரியங்களில் ஒன்றாக விவிலியத்தை அறிவோம் என்று சொல்லி எங்களது மறைக்கல்வி மாணவர்கள் விவிலியத்தை நன்கு அறிந்து கொண்டதோடு அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை தெரிந்து நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். வாருங்கள், அவர்களது பகிர்வை தெரிந்து கொள்வோம், விவிலியத்தை அறிந்து கொள்வோம். புதிய ஏற்பாட்டு நூல்கள் மொத்தம் 27. மத்தேயு நற்செய்தி, மார்க்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, யோவான் நற்செய்தி, திருத்தூதர் பணிகள், ரோமையர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, திருவெளிப்பாடு. சிறிய இறை வாக்கினர்கள் 13. ஒசாயா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், அபகூக்கு, செப்பனியா, ஆகாய், சக்கரியா, மலாக்கி, பாருக். பெரிய இறைவாக்கர்கள் எசையா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். நாமேன் கடலைய ஆண்டவர், எம்மை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாதே. உன் கடலைய ஆண்டவரின் பெயரின் வீணாக பயன்படுத்தாதே. ஓய்வு நாளை கடைபிடிக்கும் கர்த்தாயிரே. உன் தந்தையும் தாயும் மதத்தினாலே கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறனுக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறல் மனைவி மீது ஆசை கொள்ளாதே, பிறலுக்குரிய எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இந்த 10 கட்டளைகள் 2 கட்டளைகள் அடங்கும். தன்னை நேசிப்பது போல பிறலை நேசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசிக்க வேண்டும். தூயாவியாரின் குடைகள் 7. ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, இறைப்பற்று, இறையச்சம். தலையான பாவங்கள் 7. தற்பெருமை, சீற்றம், காமவெறி, பேராசை, பெருந்தினி விரும்பல், பொறாமை, சாம்பல். எதிரான நற்பண்புகள் 7. தாழ்ச்சி, பொறுமை, கற்பு, தாராள குணம், அளவோடு உண்ணல், பிறரன்பு, சுறுசுறுப்பு. சீர்நூல்கள் 4. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். இயேசுவின் சீடர்கள் 12 பேர். பேதுரு என்னும் சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, சபதேவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, மத்தேயு, அல்பியாவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவுவாயு என்ற சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு. விவிலியத்தில் 13 பறவைகள். காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் மற்றும் வரை வருவதும் போவமாக இருந்தது. தொடக்க நூல் 8:7. புறா, பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க தம்மிடமிருந்து புறா ஒன்றை வெளியே அனுப்பினார். தொடக்க நூல் 8:7. காடை, மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. விடுதலை பயணம் 16:13. கழுகு, நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கையில் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேரச் செய்தும் நீங்களே கண்டீர்கள். விடுதலை பயணம் 19:4. ஆந்தை, கோட்டான், நாரை, இணைச்சட்டம் 14:16. பருந்து, வல்லூறு அதன் இனம். லேவியர் 11:14. நாரை, குளக்கடா, குருகு. லேவியர் 11:18. மயில், அரசின் வணிக கப்பல்கள் ஈரோமின் கப்பல்களோடு சேர்ந்து கடல் வாணிகம் செய்தன. வணிக கப்பல்கள் 3 ஆண்டிற்கு ஒரு முறை பொன், வெள்ளியும், தந்தம், குரங்கு, மயில் ஆகியனவற்றை கொண்டு வந்தன. 1 அரசர்கள் 10:22.
தகைவிலான் குருவி. திருப்பாடல்கள் 84:3. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிக்கு கூடும் கிடைத்துள்ளது. கௌதாரி. நேர்மையற்ற வழியில் செல்வம் சேர்ப்போர் தம் விடாத முட்டையை அடையாக்கும் கௌதாரி போன்றோர் தம் வாழ்நாளின் நடுவிலே அவர்கள் அச்செல்வத்தை இழந்து விடுவர். இறுதியில் அவமதிப்புக்கு உள்ளாவர். எரேமியா 17:11. தீக்கோழி. தீக்கோழி சிறகடித்து நாய்ந்திடும், ஆனால் இறக்கைகளிலும் சிறகுகளிலும் இரக்கம் உண்டோ? யோபு 39:13. சேவல். இயேசு அவரிடம், இன்றிரவு சேவல் கூவும் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என்று நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன் என்றார். மத்தேயு 26:34. சிட்டுக்குருவி. 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? ஏனெனும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடி கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவி பலவற்றில் நீங்கள் மேலானவர்கள். லூக்கா 12:6-7. விவிலியத்தில் எண்கள். கடவுள் ஒருவர். கற்பலகைகள் 2. கடவுளின் வடிவங்கள் 3. பலிகளின் வகைகள் 4. பழுகிய அப்பங்கள் 5. கச்சாடிகள் 6. தூய ஆவியின் வரங்கள் 7. பேறு பெற்றோர்கள் 8. தூய ஆவியின் கனிகள் 9. திருச்சபையின் கட்டளைகள் 10. விவிலியத்தால் எண்களால் விவிலியம் அறிவோம். விவிலியத்தின் பெண்கள். திருத்தூதர் பணிகள் 18:2. அங்கே போந்து பகுதியில் பிறந்த அகிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவருடைய மனைவி பிரிஸ்கிலாவையும் கண்டு அவர்களிடம் சென்றனர். திருத்தூதர் பணிகள் 9:36. யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய ஒரு சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார். திருத்தூதர் பணிகள் 16:14. அங்கே தியாத்திரா நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக் கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. திருத்தூதர் பணிகள் 21:8. நாங்கள் புறப்பட்டு சிசேரியா வந்தோம். அங்கு நற்செய்தி அறிவிப்பவரான பிலிப்பின் வீட்டிற்கு சென்று அவரோடு தங்கினோம். பிலிப்பு 4:2. ஆண்டவரோடு இணைந்து ஒருமனதாய் இருக்கும்படி எயோதியாவை கேட்டுக்கொள்கிறேன். பழைய ஏற்பாடு நூல்கள். தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணைச்சட்டம், யோசுவா, நீதித்தலைவர்கள், ருத், சாமுவேல் 1, சாமுவேல் 2, அரசர்கள் 1, அரசர்கள் 2, குறிப்பேடு 1, குறிப்பேடு 2, எஸ்றா, நெகேமியா, எஸ்தர், யோபு, திருப்பாடல்கள், நீதிமொழிகள், சபையுரையாளர், இனிமை மிகு பாடல்கள். எசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஒசாயா, யோவேல், ஆமோஸ், உபேத்தியா, யோனா, மீகா, நாகும், அபகுக், செப்பனியா, ஆகாய், செக்கரியா, மலாக்கி. தோபித்து, யூதித்து, எஸ்தர், சாலமோனின் ஞானம், சீராக்கின் ஞானம், பாருக், தானியேல். 1 மக்கோபியர், 2 மக்கோபியர். விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள கடல்கள். செங்கடல். விடுதலை பயணம் 13:18. பெருங்கடல். எண்ணிக்கை ஆகமம் 34:7. இடசிறுத்து கடல். எண்ணிக்கை ஆகமம் 34:11. உப்புக்கடல். எண்ணிக்கை ஆகமம் 34:12. வார்ப்பு கடல். 1 வாசகர் 7:23. சாக்கடல். யோபு 3:16-26. யாசேர் கடல். எரேமியா 48:32. கிணசிரத்து ஏரி. லூக்கா 5:1. கலிலேய கடல். மத்தேயு 4:18. திபேரிய கடல். யோவான் 6:1. ஆதிரியா கடல். திருத்தூதர் பணிகள் 27:27. கண்ணாடி கடல். திருவெளிப்பாடு 13:12. திருவிவிலியத்தின் பெண்கள். தொழுகை கூட தலைவரின் யாயிரின் மகள். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து இயேசுவின் காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கின்றாள். நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள். இரத்த போக்குடைய பெண். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடமும் தமக்குள்ளதெல்லாம் செலவழித்து ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டார். நறுமண தைலத்தை இயேசுவின் தலையில் ஊற்றிய பெண். இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது விலையுறந்த நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழுடன் ஒருவர் அவரிடம் வந்து அதை அவர் தலையில் ஊற்றினார். கானானிய பெண். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்றார். ஏழை கைம்பெண். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசுகளை போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார்.
செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு ஓர் ஏழை கைம்பன் ஒரு கொதிரந்துக்கு இணையாக 2 காசுகளை போட்டனர். ஏரோதியா மற்றும் அவள் மகள். ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியான ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்தனர். மார்த்தா மரியா. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் சகோதரியுமான குலோபாவின் மனைவி மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தார். விவிலியத்தில் காணப்படும் விலங்குகள்: கவரிமான் இணைச்சட்டம் 14:5, குரங்கு 2 குறிப்பேடு 9:21, கரடி 1 சாமுவேல் 34, காட்டுப்பன்றி திருப்பாடல்கள் 80:13, ஒட்டகம் யோபு 1:3, கலைமான் இணைச்சட்டம் 12:15, நாய் 1 சாமுவேல் 17:43, கழுதை தொடக்க நூல் 12:16, வெள்ளாடு தொடக்க நூல் 27:16, குதிரை தொடக்க நூல் 47:17, கழுதை புலி எசாயா 34:14, குள்ளநரி எசாயா 34:13, சிறுத்தை எரேமியா 11:25. பேறு பெற்றோர். ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனியுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக ஆக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. விவிலியத்தில் தம்பதியர்கள்: ஆதாம் ஏவாள், ஆபிரகாம் சாராள், ஈசாக்கு ரபேக்கா, யாக்கோபு ராக்கேல் லேயாள், யோசேப்பு ஆசினத், மோசே சிப்போராள், எலிமெலேக்கு நகோமி, லபிதோத் தெபோரா, போவாஸ் ரூத், எல்கானா அன்னா, தாவீது மீகால், தோபித்து அன்னா, தோபியா சாரா, போவாஸ் ரூத், எலிசபெத் செக்கேரியா, மனாசே யூதித்து, யோவாக்கிம் சூசன்னா, அக்கீலா பிரிஸ்கில்லா, அகாசுவர் எஸ்தர், யோசேப்பு மரியா. விவிலியத்தில் 40. நோவா காலத்து பெருவெள்ளம் 40 நாட்கள். இஸ்ரேல் மக்களின் பாலைவன பயணம் 40 ஆண்டுகள். இஸ்ரேல் மக்கள் மன்னாவை உண்டது 40 ஆண்டுகள். மோசே சீனாய் மலை அனுபவ நாட்கள் 40. யோசுவா கானான் நாட்டை உளவு பார்த்தது 40 நாட்கள். நினிவே மக்களின் நோன்பின் நாட்கள் 40. எலியா ஒரேப் மலைக்கு நடந்த நாட்கள் 40. கோலியாத் படைகளின் ஆண்டவரை பழித்து பேசியது 40 நாட்கள். சவுல் தாவீது சாலமோன் அரசர்களின் ஆட்சி காலம் 40. அதிகபட்ச சவுக்கடிகளின் எண்ணிக்கை 40. திருவிவிலியத்தின் மரங்கள்: நன்மை தீமை அறியும் மரம், தொடக்க நூல் 2:9, கோபர் மரம், தொடக்க நூல் 6:14, வாதுமை மரம், தொடக்க நூல் 30:37, புன்னை மரம், தொடக்க நூல் 30:37, அர்மோன் மரம், தொடக்க நூல் 30:37, தேவதாரு மரம், தொடக்க நூல் 43:11, பேரிச்சை மரம், தொடக்க நூல் 30:37, திராட்சை, இணைச்சட்டம் 3:8, ஒலிவ மரம், இணைச்சட்டம் 24:20, மாதுளை மரம், எண்ணிக்கை 13:33, ஏசல் மரம், தொடக்க நூல் 21:33, கருவாலி மரம், தொடக்க நூல் 12:16, அலரி மரம், லேவியர் 23:40, அத்தி மரம், லூக்கா 19:4, அரக்க மரம், விடுதலை பயணம் 26:15, கேதுரு மரம், லேவியர் 14:4.